மற்றவர் மேல் கோபம் கொள்வது என்பது அவரின் தவறை கொண்டு உங்களை நீங்களே தண்டிப்பது போன்றதாகும். கோபம் எழும்போது விளைவுகளை பற்றி சிந்தியுங்கள். கோபத்தை வெளிப்படுத்துவது என்பது சூடான நிலக்கரியை மற்றவர் மீது எரியும் நோக்கத்துடன் கையில் எடுப்பது போன்றதாகும். அதில் முதலில் காயப்படுபவர் நீங்களே. எப்பொழுதும் எல்லோரிடமும் கோபமாக பேசாதீர்கள். தூய்மையான மனதுடன் பேசுங்கள் அல்லது செயல்படுங்கள். மகிழ்ச்சி உங்களை விட்டு விலகாத நிழல் போல பின்தொடரும். வெறுப்பு எண்ணங்கள் மனதில் இருக்கும் வரை கோபம் மறையாது. வெறுப்பு எண்ணங்களை மறந்த அந்த நொடியே கோபம் மறைந்துவிடும். உங்களை கோபப்படுத்துவது ஒருவருக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீங்கள் கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு இன்பமாக இருக்கட்டும். உங்களின் கோபத்தால் அதிகமான தண்டனையை பெறப்போகிறவர் நீங்கள்தான். எந்த நேரத்திலும் வெறுப்பின் மூலம் வெறுப்பு நின்று விடாது. அன்பின் மூலமாகத்தான் வெறுப்பு நிற்கிறது. இது மாற்ற முடியாத விதியாகும். கோபம் என்பது பிறரால் நம்முள் எழுந்து அது நம்மையே அழிக்கும் குணம் கொண்டது. அதை கட்டுப்படுத்துவதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. நாமும் நம் கோபத்தை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.